19.2 கிலோமீட்டர்ஸு ட்ரிப் 1. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஹிமாலயனோட ரைடிங் அதாவது மைலேஜ் டெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி வந்து நான் பெட்ரோல் போட்டிருந்தேன். ஸோ அதாவது இனிஷியல் எடுக்கும்போது ஃபுல் பெட்ரோல் போட்டிருந்தேன் 17 லிட்டர்ஸு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பெட்ரோல் காலி. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் காலி. ஸோ இன்னும் 54 கிலோமீட்டர்ஸ் வரும்னு காட்டுது. ஆனால் இனிஷியலாக காமிச்சதுக்கும் இப்போ காமிக்கிறதுக்குமே வித்தியாசம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்னென்னா இப்போ இந்த 54 கிலோமீட்டர்ஸும் ஓட்டி பார்க்க போகிறோம். 54 வருதா அப்படின்னு. ஸோ இப்போ வரைக்கும் 367 வந்திருக்கு. ஸோ மேபி ஒரு ரஃபாக 400 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நம்புகிறேன். 33 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் எதுக்கும் நம்ம சேஃப்டிக்கு பெட்ரோல் வாங்கி வச்சுப்போம். ஸோ நான் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட் ட்ரைவ் பண்ணி செக் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட் ட்ரைவ் பண்ணி செக் பண்ணுறதுன்றது வந்து குட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு ½ லிட்டர் வச்சுருக்கேன். ஸோ ½ லிட்டர் வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு. ஸோ பேக் டு டாப்பிக்கு. ஸோ கம்ப்ளீட் ட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றது அட்வைசபிள் கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி கம்ப்ளீட் ட்ரைவ் எடுத்ததுலேருந்தே 367 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட போகிறோம் எவ்வளோ தான் மைலேஜின்னு. ஸோ வாங்க போகலாம். சரி, ஓகே, கிளம்பலாமா? நான் மேக்ஸிமம் வந்து நான் ட்ரை பண்ணது எல்லாமே 3000 RPM 3000 to 4000 RPM தான் யூஸ் பண்ணி இருந்திருக்கேன். அதுக்கு மேலே யூஸ் பண்ணதே கிடையாது. மேபி 1-2 வாட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மைலேஜ் டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 54 ஸோ 368 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆக்சுவல் எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்போம். சன்செட் செம்மையாக இருக்குல்ல? ஆக்சுவலாக வந்து 51 கிலோமீட்டர்ஸும் காட்டுது. நான் எப்படியுமே ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்பேன். ஓகே, ரஃபாக ஓகே தான் நினைக்கிறேன் பாப்பா. ஆனால் அதில் 5 கிலோமீட்டர் காட்டுது. எனக்கு ஒரே லைட்டாக ஃபியூவல் ரேஞ்சில் வந்து டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா கரெக்டாகவே காட்டுதா இல்லை சும்மா அப்படியே இஷ்டத்து காட்டுதா அப்படின்னு தெரியல. சரி, இருந்தாலும் போவோம், நம்மளோட ஓட்டிகிட்டு போவோம். இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நம்ம அப்படியே சிவகாசி போய் சிவகாசிலேருந்து நான் ரிட்டன் என்னோட ஹோம் வீட்டுக்கு வரேன். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி மேக்ஸிமம் இந்த 51 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுன்றது வந்து கண்டிப்பாக சிவகாசிக்கிட்ட போகும்போது காலி ஆகிடணும். ஸோ அதுதான் ஆக்சுவல்ஸு. ஸோ பட் இருந்தாலும் நம்ம போவோம். இந்த சன்செட்டில் ரைட் பண்ணுறது தான் அற்புதமான ஃபீலிங்ஸ். ஆக்சுவலாக நான் மேக்ஸிமம் இந்த ஸ்பீட் ரேஞ்சிலே தான் நான் ட்ரை பண்ண அதாவது ஓட்ட போகிறேன். ஸோ ஓட்டி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் இது ஆக்சுவலாக நல்ல ஸ்பீடாக அதிகமாக ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் இது இன்னும் ரொம்ப ஸ்லோவாக கம்மியாகுது. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனால் தான் கம்ப்ளீட் ரிசர்வ்ன்ற ஃபார்மேட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் போய் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாலுமே ஸோ 51 மேபி ஸோ எத்தனை கேல்குலேஷன்ஸ். ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இன்னும் 38 கிலோமீட்டர்ஸ் போகும்னு போட்டிருக்கு. சரி, அப்படியே விஜயலட்சுமி பால்கோவா கடைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பால்கோவா வாங்கிட்டு அப்படியே இப்போ சிவகாசி போகிறோம். ஸோ சிவகாசியில் போய்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு போகிறோம். ஸோ 38 கிலோமீட்டர்ஸ்ன்றது நான் வீட்டுக்கே போயிடலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு எப்படின்னு இப்போ வரைக்கும் கிளியராக பிக்சரே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர்ஸும் காமிச்சது. இப்போது வந்து 387லேயே வந்து 32 காமிச்சிருச்சு. பட் இப்போ பார்க்கும்போது இதில் வந்து இன்னும் கிளியரான ஒரு ஐடியாவே இல்லை, பிக்சரே எனக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம இன்னும் போய் பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து இப்போ கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 399 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 400 வந்துட்டோம். இன்னும் 28 கிலோமீட்டர்ஸ் காட்டுது.
எனக்கு சீரியஸாகவே ஒரு வேளை உண்மையாகவே அக்யூரேட்டாக இருக்குமோ? ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 400 கிலோமீட்டர் டச் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 27 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ இது இன்னும் எவ்வளோ அக்யூரேட்னு பார்க்கலாம் நாம். ஸோ சிவகாசி வந்துட்டோம் அப்படின்றது வந்து எடுத்து காட்டுறதுக்கு பட்டாசு போட்டு வெடிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து மேபி பிளானில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 404. ஸோ மேபி இன்னும் 24 கிலோமீட்டர்ஸ், இன்னும் 24 இன்னும் கூடுதலாகவே ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு தாராளமாகவே போயிடுவேன் நினைக்கிறேன். ஸோ அதனால் மேபி ஒரு திருத்தாங்கல் போயிட்டு போகலாமா அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ திருத்தாங்கல் போயிட்டு வரதுனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்றது மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இப்போ 22 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ சாலிடாக 425 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எஸ், எனிவே லெட்ஸ் ட்ரை. இப்போ ஆக்சுவலாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 409 ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து திருத்தாங்கல் வந்துட்டோம். ஸோ 409. ஸோ இன்னும் 19 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ 90 கிலோமீட்டர்ஸில் என்னோடய ஒய்ஃபோட ஊருக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு தாங்குதா போதா அப்படின்னு பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் சர்வீஸ் டியூ சூன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் பாப்பப்பாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ நம்ம கிளம்புவோம், கண்டினியூ பண்ணுவோம். திருத்தாங்கல்லேருந்து யாராவது இருந்தீங்கன்னா இது எந்த இடம்னு சொல்லுங்கள். எனக்கு எக்ஸாக்டாக இடம் பேர் தெரியல, கோயில் மட்டும் இருக்குது தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ நான் 420 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட கூடவே வரும் போல் இருக்குது. ஸோ 430 கிட்ட வரும். நான் ஆக்சுவலாக பட் நான் முன்னாடி வந்து பார்க்கும்போது இவ்வளோ தான் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. தட் மீன்ஸ் ஒரு 500 கிட்ட காமிச்சிது. பட் 500 கிட்ட காமிச்சாலுமே மீன்ஸ் 480 சம்திங் இது காமிச்சிது. அவ்வளோ காமிச்சாலுமே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர்ஸு கிட்ட 50 சம்திங் காமிச்சிது. பட் அது கிட்டத்தட்ட அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக இதுக்குன்னு செப்ரேட்டாக ஹார்ட்வேர்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் வச்சே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ கரெக்டாக என் மாமியார் வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக காலி ஆகிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். சொல்ல முடியாது, மேபி நான் எங்கள் ஊருக்கே போனாலும் போயிடுவேன். சரி, பட் எங்கள் ஊர்லேருந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ இப்போ கரெக்டாக 8 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுது. ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஐ ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ இன்னொரு 8 கிலோமீட்டர் வெயிட் பண்ணுறேன். பட் நடுவில் கொஞ்சம் ஒரு முறுக்கிட்டேன். 128 கிட்ட டச் பண்ணிட்டேன். ஒரு சின்ன பையன் வந்து நார்மல் பைக்கை வச்சு நம்ம கூட வந்து போட்டி போடவும் கொஞ்சம் லைட்டாக வெறியேறிச்சு. என்னடா நானும் சரி விட்டுட்டேன், போடான்னு விட்டுட்டேன். ஆனாலும் திரும்பி வந்து ஃப்ரண்ட்டில் போக, திருப்பி ரிவர்ஸில் வர, முன்னாடி முறுக்கிட்டு போக, திருப்பி ஃப்ரண்ட்டில் வர, அப்படின்னு ஒரே 3 வாட்டி பண்ணேன். பொறுமையாக இருந்தாலுமே ஓரளவு தானே, அதனால் ஒரு முறுக்கிட்டேன். ஸோ 420 டச் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு 8 கிலோமீட்டர்ஸ். ஸோ மேபி ஒரு சாலிடாக 10 கிலோமீட்டர்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 10 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சுன்னா நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுவேன். ஸோ லெட்ஸ் சி. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் காமிச்சிட்ருக்கு. எனக்கும் கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் ஊர். ஆக்சுவலி 3 கிலோமீட்டர் காமிச்சிட்டு இருந்தது. சடனாக 1 கிலோமீட்டர்ன்றது சேஞ்ச் ஆகும். எனக்கு லைட்டாக பக்குன்னு இருந்துச்சு. பட் ஓகே, நம்ம எங்கேயோ நிற்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் ஊர் பக்கத்தில் வந்து நிற்க போகிறோம் அப்படின்றத வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதே மாதிரி பாப்பாவுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கரெக்டாக வந்தாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ பார்க்கலாம் ஹவு லக்கி ஐ ஆம். ஸோ அந்த ஊர் வருது இல்லையா, ஸோ அதுதான் வந்து 1 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக. ஸோ நான் அந்த டேர்னிங்லேருந்து எனக்கு 1 கிலோமீட்டர் வரும். அதுலேருந்து எங்கள் ஊர் ஒரு 1 கிலோமீட்டர்.
ஸோ எக்ஸாக்டாக 429 கிலோமீட்டர்ஸ் இப்போ ஓடி இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் இன் 1 கிலோமீட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த சேம் அந்த 3000 to 4000 ஆர்பிஎம்லேயே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்ல மைலேஜ் தருது. ஏன்னா நான் வந்து அதுக்குன்னு ஏன்னா நல்ல மைலேஜ் தரத்துக்கான இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். நானும் அதுக்காக வாங்கலை. ஸோ பட் இருந்தாலும் ஒரு பேட் சுச்சுவேஷன், அதாவது பெட்ரோல் இல்லை, ஸோ பெட்ரோல் போடுறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும், ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ஸ், ஸோ 3000 to 4000 ஆர்பிஎம்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டேன் எங்கள் ஊருக்கே. ஸோ சன்செட் பார்த்துருப்போம். ஸோ சன்செட் பார்த்த இடம் இது தான். ஸோ சன்செட் பார்த்த இடம் வந்துவிட்டோம் நம்ம. 0 கிலோமீட்டர்ஸ். ஸோ 4:30 வந்துருச்சு. 0 கிலோமீட்டரு. கண்ணா போயிடு கண்ணா. இஞ்சி போனால் இன்னும் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும் எங்கள் ஊர். ஸோ அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது, அதுதான் எங்கள் ஊர். ஸோ கோபுரில் தெரியுதான்னு தெரியல. நம்ம போனோம் அதே ஆனால் இன்னும் உட்காந்துட்ருக்காரு. வா இன்னும் புஷ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. நான் எதுவும் முக்கி போகிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபியூல் இன்ஜெக்டர் லெவல் மூலிமா இன்ஜெக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ டேங்க்கில் வந்து இப்போ பெட்ரோல் சுத்தமாக இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்குல்ல, ஸோ அதில் இருக்க பெட்ரோல் வச்சு தான் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் ஊர் வந்துட்டோம். இன்னும் போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டுக்குமே வந்துச்சு. இன்னும் காலியான மாடு இல்லையே. கிட்டத்தட்ட போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகிடுச்சு. 0 கிலோமீட்டர் காமிக்குது. 431 நம்ம ரைட் பண்ணி டோட்டல் வந்து என்னன்னு பார்ப்போம். நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஃபியூல் ரேஞ்ச் 0 பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடும் போல இருக்குது. இன்னும் ஓட்டி பார்த்து ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக இப்போ டே 2 இன்னும் மைலேஜ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நான் வந்து சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது இன்னும் வந்து பெட்ரோல் சவுண்ட் கேட்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எப்படியும் கண்டிப்பாக இப்போ காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் காலி பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பார்ப்போம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். சட் பாய். ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா 0 கிலோமீட்டர் டெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த 0 கிலோமீட்டர் டெஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்ப்போம் அப்படின்றது தான். அது இல்லாமல் ஓலா பைக்ஸும் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ ஓலா பைக்கும் நம்ம ஸ்பெக் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ டே 2 போயிட்டுருக்கு. சரி பார்க்கலாம் எப்படின்னு, இன்னும் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு. ஆல்ரெடி 0 வந்துருச்சு. ஸோ 0 வந்ததுலேருந்து ஸோ மேபி இன்னும் ஈவன் ஒரு 4-5 கிலோமீட்டர்னாலும் கொஞ்சம் நம்மளோட ரிசல்ட்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டும். ஸோ அதனால் நம்ம இப்போ ஓட்டி போயிட்டுருக்கோம். ஸோ சொன்ன மாதிரி 3000 ஆர்பிஎம் 4000 ஆர்பிஎம் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி 0 காமிச்சிருச்சு. பட் இருந்தாலும் பெட்ரோல் இன்னும் சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஸோ அதனால் நான் வந்து வண்டியில் இப்போ ஓட்டி இன்னும் கம்ப்ளீட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். ட்ரைவ் பண்ணக்கூடாது, ட்ரைவ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்லோவாகவும் நான் ஓட்டல. ஸோ அதுக்குன்னு ஸோ 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஓட்டிகிட்ருக்கேன்.
அதாவது நான் போய் புஷ் பண்ணி போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரியுது. ஆனால் தெரியல என்ன எப்படின்னு, என்ன எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா 431 நினைச்சு இப்போ ஆல்மோஸ்ட் 0ன்னு காமிச்சதுலேருந்து நான் எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஸோ பெட்ரோல் பங்க் இங்கே தான் இருக்குது. நம்ம எப்போவுமே பாரத்தில் தான் யூஸ் பண்ணுவோம், பாரத்தில் தான் போடுவோம். நம்ம பார்க்கலாம். என்னப்பா அந்த காலியோட இந்த காலியோட 10 கிலோமீட்டர் கிட்ட வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இந்த தெரியல, வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக மேடம் பெட்ரோல் அந்தளவுக்கு இல்லைன்றதுனால நான் வந்து ரிஸ்க் எடுத்து புஷ் பண்ணிடலாம் போகல. ஏன்னா சேஃப்டியும் மஸ்ட்டு இல்லையா, ஸோ அதனால் நான் ரொம்ப புஷ் பண்ணி போகல. அது ஓவர்டேக்கிங்கில் சொன்னாங்க. முடியாது போல இருக்கேன். 450 டச் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டைம் 10:53. இன்னும் பெட்ரோல் காலி ஆகலை. நான் பிளான் பண்ணது வேறு, ஆனால் நடக்கிறது வேறு. சரி ஓகே போவோம். முக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்குதான் தெரியல, குருக் அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு ஜர்க் விட்டுச்சு. திருப்பி ஏமாற்றி இன்னும் ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா சமக்கெட்டு போயிடும். 10 ஓடிச்சு. இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான். ஸோ இவ்வளோ தூரம் ஆக்சுவலாக இருந்த இதை விட 20 கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே ஓட்டிட்டோம். இப்போ ஆக்சுவலாக என்னால் புஷ் பண்ண முடியல. நான் நல்லா தான் முறுக்கிறேன், ஆனால் 60 வித்து தாண்டி போகல, வண்டி தாண்டி போகல. ஸோ லைட்டை தான் செக் பண்ணிகிட்ருக்கு வண்டி. என்ன பாருங்கள், அந்த ஒரு பிக்கப் வந்து இப்போ இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஆக்சுவலி இப்போ எனக்கு புஷ் பண்ணி போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கம்ப்ளீட்டாக சீரியஸாகவே எனக்கு ரொம்ப புஷ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் நல்ல ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் வண்டி வந்து அப்படியே தள்ளி நம்ம ஏதோ இழுத்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இப்போது எக்ஸாக்டாகவே இருக்குது. 450 400 நேற்று காமிச்சேன், 450 தொட்டுருச்சு. ஆக்சுவலாக ஐ திங்க் ஃபைனலாக வந்து அதோட கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளோ நல்லா புஷ் பண்ணிகிட்ருக்கேன். 3000 RPM தாண்டவே இல்லை. ஏன்னா பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்க ஸ்டேஜ். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ்லேயே காமிச்சிருச்சு. ஸோ பெட்ரோல் இல்லை அப்படின்றத வந்து அது வந்து நமக்கு அந்த புஷ்ஷில் தெரிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே மாறவே இல்லை. கண்டிப்பாக இந்த இடத்த நான் தாண்டிடணும். இந்த நடுவில் நின்னா ரொம்ப கஷ்டம்.
மக்களே தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பெட்ரோல் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம் மேலே வந்து வண்டி மூவ் ஆகலை, ஸோ போகல. ஸோ அது வந்து சேஃபர் சைடுக்கு அது அந்த மாதிரி இது பண்ணுது. பார்த்தீங்கன்னா சீரியஸாக மிரட்டிக்கிட்டு இருக்கு மைலேஜ். எனக்கு தெரிஞ்சு கோப்ரோவே மெமரி ஃபுல்லாகிடும் போல இருக்கே இது இன்ஜினுக்கு. இப்போ இது காலி ஆகிறதுக்கு. ஸோ ஆனால் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. முன்னாடி இருக்க புஷ்ஷுக்கும் இப்போ இருக்க புஷ்ஷுக்கும். அவன் பண்ணுற புஷ்ஷு நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரில, அந்த மாதிரி இருக்குது. இல்லை, அந்த புஷ்ஷு கண்டிப்பாக இல்லை. புஷ் இழுத்துட்டு போகிற இது இல்லை. நான் நல்லா திருக்கிட்டு இருக்கேன். 3000 RPM தாண்ட மாட்டேங்குது. சிக்ஸ்டி தொடுறதே வந்து கொஞ்சம் ரொம்ப புஷ் பண்ணி தொடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதெல்லாம் எங்கள் காடு தான், எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. இப்போ ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. அப்படியே இன்ஜின் வந்து ஸ்பீட் குறையுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் லைவாக அப்படியே பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. ஸோ அதோட நான் சேம் இதில் தான் இருக்கேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஎம் வந்து ஆர்பிஎம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 450 சொன்னோம், கிட்டத்தட்ட 460 டச் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 458. ஆக்சுவலி செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் நான் ஓட்டுவேன், தட் மீன்ஸ் ஆல்ரெடி ரிசர்வ் விழுந்துருச்சு. ஸோ இந்த இது வந்து கம்ப்ளீட் 0 ஆகிடுச்சு. வேறு கலரே, இந்த எல்லோ கலர் இருக்கும், அந்த எல்லோ கலரே இல்லை. அப்படி இருந்துமே இவ்வளோ தூரம் சான்ஸே இல்லை. டைம் 11:11. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல் புஷ்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் நல்லா தான் ரேஸ் பண்ணுறேன். ஆனால் ரேசிங் ஏறவே இல்லை. அவ்வளோதான் மக்களே, கிட்டத்தட்ட முடிஞ்சு. ஸோ 460க்கு இன்னும் 100 மீட்டர்ஸ் தான் இருக்குது. 460 டச் பண்ணிடுச்சு. புஷ் பண்ணால் புஷ் ஆகலை. ஓ 61 டச் பண்ணுதா அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸு. எப்போ 0 காமிச்சதுலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் வரப்போகுது. இன்னொரு 500 மீட்டர்ஸ் போச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 400 மீட்டர்ஸ், 300 மீட்டர்ஸ். அண்ணெல்லாம் முந்திட்டு போகிறாரு. இன்னும் 100 மீட்டர்ஸு. 100 மீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா 0க்கு அப்புறம் 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் நாம். 100 போடு 30 கிலோமீட்ரு. கிட்டத்தட்ட 0 காமிச்சதுலேருந்து நம்ம 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். மிரட்டி விட்டுருச்சு. போடு. என்னப்பா 30 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் போயிட்டுருக்கு. ஃபைவ் 500 மீட்டரில் பாரத் பெட்ரோலுமே வந்துடும். இது இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது. நம்ம சொன்ன பாரத் பெட்ரோலையும் வந்தாச்சு. அதையும் தாண்டி இன்னும் போய்கிட்டு இருக்குது. உருட்டி தான் பெட்ரோலில் உள்ள இருக்க பாட்டிலில் இருக்க பெட்ரோல் போட்டு தான் இது பண்ணணுன்ற இது வந்துச்சு போல இருக்குது.
நான் பையில இன்னும் காணோம். எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம இந்த இதுவே சுற்றிட்டுருப்போம். பெட்ரோலியம் பக்கத்துலேயே, பாரத் பெட்ரோலியம் பக்கத்துலேயே சுற்றுவோம். ஸோ இப்போ டைமு 11:22. இன்னும் புஷ் பண்ணி போய்கிட்டே தான் இருக்குது வண்டி. நம்ம 30 கிலோமீட்டர்ஸ் நினச்சோம், கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை எக்ஸ்ட்ரா வேறு எதுலன்னா ஓடுதா, பெட்ரோல் காலியாக ஓடுதுன்னா வேறு ஏதாவது இருக்கா? ஏன்னா பெட்ரோல் இல்லாமல் வண்டி எந்த வண்டி ஓடாது. பட் இருந்தாலும் இது எப்படி ஓடுது எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை பெட்ரோல் இன்னும் ரிசர்வ் வச்சுருக்காங்களா, என்ன கான்செப்ட்டு? இப்போ 30 கிலோமீட்டர் நம்மப்பா 40 கிலோமீட்டர் போயிட்டுருக்குப்பா ஆக்சுவலாக. பட் நான் புஷ் பண்ணி தான் போகிறேன். 470 தொட போகுது. நின்றுச்சு. ஸோ கம்ப்ளீட் ட்ரை ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் போகுது. டேய் என்னடா சொல்கிறீங்க, என்னடா டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. இந்த வார்னிங் சிம்பிள் காமிச்சு ஆஃப் ஆகிடுச்சு. திடீர்னு இப்போ பார்த்தா திடீர்னு வண்டி ஓடுது. அடே அப்பா, ஒருவேளை ஓட்டிகிட்டு இருக்க ஒன்று 2 சொட்டிலையும் ஓட்டிகிட்ருக்கோ பாருங்களேன். இருந்தாலும் புஷ் பண்ணுறேன், புஷ் ஆகுது. சரி ரைட்டு, இன்றைக்கி நம்ம இப்படியே ஓட்டிகிட்டு வேண்டியதான் போல இருக்கே. இப்போயும் ஆஃப் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி யாரும் நீங்கள் உங்கள் வண்டிக்கு ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நான் சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது ஸோ 3வது வாட்டி 4வது வாட்டி ஆஃப் ஆகுது திருப்பி. ஓகே, கம்ப்ளீட்டாகவே எம்டி பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. ஆமாம் மக்களே, ஸோ பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட்டாகவே காலி. கிட்டத்தட்ட 474.4. ஸோ நான் வந்து ஃபுல் டிஸ்பிளேக்கு மாற்றுறேன். ஸோ இதுதான் ஆக்சுவல்ஸு. ஸோ நான் ட்ரிப் 2 வந்து வண்டி எடுத்ததுலேருந்து நான் மாற்றவே இல்லை. ஸோ மாற்றாத போது இவ்வளோ தூரம் ஓடி இருக்கு. அதுவுமே ஆக்சுவலாக மிக்ஸ்டாக தான் ஓட்டினேன். பட் இருந்தாலும் லாஸ்ட்டு ரிசர்வ், அதாவது நம்ம இங்கே பெட்ரோல் காட்டும் இல்லையா, இங்கே லாஸ்ட்டு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து 3000 to 4000 ஆர்பிஎம்லாம் ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எவ்வளோ வருது, எவ்வளோ கால்குலேஷன் பார்ப்போம். ஸோ கேல்சி இது இன்னும் ஈஸியாக இருக்குல்ல. 474.4 டிவைட் பை 17 லிட்டர் கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் தருது. சார் 27.9. அதுவுமே ஒரு சில இடத்துல நான் வந்து முறுக்குனேன். ஸோ அந்த முறுக்குகளும் இல்லைன்னா 30 கிலோமீட்டர்ஸ் தரும் கண்டிப்பாக. ஸோ அது அஷூரன்ஸாக தெரியும். அதுவும் நீங்கள் 3000 to 4000 ஆர்பிஎம்மில் ஓட்டிங்கன்னா இன்னுமே நல்லாவே தரும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஆக்சுவல் ரிசல்ட்ஸு. ஸோ இப்போ நம்ம நேராக பெட்ரோல் போட போகிறோம். ஸோ பெட்ரோலும் என்கிட்ட இருக்குது. சேஃபாக சைடுக்கு ஒரு 1/2 லிட்டர் வச்சுருந்தேன் பெட்ரோல். ஸோ 1/2 லிட்டர் இன்னொரு வாட்டி இருந்தாலும் வரும். ஸோ ஸ்டார்ட் ஆகலை. பா எவ்வளோ ப்ரெஷர் பார்த்தீங்களா, புஷ்குன்னு அடிச்சுது.
ஸோ இருந்த 1/2 லிட்டரும் போட்டாச்சு. இப்போ போய் வண்டி ஃபில் பண்ணுறது தான். ஆக்சுவலாக இப்போ இதில் பார்த்திங்கன்னா திறந்தோடனே ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ அந்த ப்ரெஷர் தான் கம்ப்ளீட்டாகவே இது அடிச்சு தள்ளியிருக்கு திறக்கும் போது. ஏன்னா சேம் ப்ரெஷர் வந்து நான் அன்றைக்கி எடுக்கும் போதும் எனக்கு அந்த சேம் அதாவது பெட்ரோல் போடும்போது இதே ப்ரெஷர் இருந்துச்சு. சரி நான் வேறு எதுவும் நினச்சேன், பட்டு இடத்துக்கு இடம் மாறவும் ப்ரெஷர்ஸ் இருக்குது போல இருக்குது. ஸோ பெட்ரோல் போட்டிருக்கோம், இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் தான் வரும். போயிட்டு பெட்ரோல் போட்டுருவோமா? ஸோ இப்போது ஒரே ஸ்டார்ட். ஆக்சுவலி ஜென்ரலாக இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஒரே ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டேய் என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க? ஓ மிரட்டல் தான். ஸோ 5 லிட்டர் மட்டும் போட்டிருக்கோம். ஏன் 5 லிட்டருனா அடுத்த வண்டி சர்வீஸ் போகுது. ஸோ கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் வந்துட்டோம். 475 கிலோமீட்ரு. ஸோ ரொம்ப தேங்க்யூ மக்களே. ஸோ இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு. அண்ட் ஸோ ஆக்சுவலி என்னோடய இம்ப்ரெஷன் வந்து சீரியஸாகவே சூப்பர் சீரியஸாகவே வந்து ஒரு அதாவது ரெஸ்பான்சிபிளாக ஓட்டினா கண்டிப்பாக நல்ல மைலேஜ் கொடுக்குது. ஸோ ஒருவேளை கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஏதாவது சுச்சுவேஷனில் வந்து இல்லை கொஞ்சம் வேணும், கொஞ்சம் பொறுமையாக போகணும், இல்லை ரொம்ப லாங் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு மினிமம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம போயிடலாம். 100 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஸ்பீட் இல்லாமல். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ பட் இருந்தாலும் பயங்கர நான் ரொம்பவே இம்ப்ரெஸ்டு நான். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இன்னும் இவ்வளோ கிலோமீட்டர் போவோம் அப்படின்றது வந்து இதில் மென்ஷன் பண்ணி இருந்தாலும் அது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லைனாலும் அதாவது கம்மியாக இல்லாமல் அதிகமாக காமிச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நமக்கு கம்மியாக கிடச்சா தான் தப்பு. ஸோ அதிகமாக இருக்கும்போது ஸோ இந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸோ எவ்வளோ தூரம் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் இருந்ததுன்னா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கொஷின்ஸ் வந்து போஸ்ட் போடுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிசால்வ் பண்ணி இல்லை ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் சொல்கிறேன். நான் ரிசல்ட்ஸ் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் ஸோ தேங்க்யூ. ஸோ பேச்சு மோட்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.